எபிசோட்ஸ் ஆஃப் இந்தியன் தாத்தா அண்ட் தென் எபிசோட்ஸ் ஆஃப் அந்த 4 யங்ஸ்டர்ஸ் வந்து தனித்தனியா போறதுக்கு பதிலா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க 2 பேரோட காமன் எனிமி ஒருத்தர், அதான் கரப்ஷன், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி செட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே அதை நோக்கி போற மாதிரி நம்ம ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கிட்ட அவங்க பார்க்கிங் டாக்ஸ் யூடியூப் சேனலோட அவங்களோட லைஃப் செட்டப்காக அவங்க யூஸ் பண்றாங்க. அது உண்மையாவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அந்த சீன் எதை லீட் பண்ணுதுன்னா சேனாபதியோட இன்ட்ரோ. ஆனா அது ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சாரி, மொக்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவர் சேனாபதி, அவர் எப்படி இருந்தாரு ஒரு காலத்துல, அவரோட ஒரு இன்ட்ரோ சீன் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா டென்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும்னு பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் லோடலோடன்னு பேசிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் இல்லாஜிக்கலா இருந்துச்சு எனக்கு தோணுது. பட் இன்ஸ்டெட் எப்படி ட்ரை பண்ணிருக்கலாம்னா, நம்பர் 1, சேனாபதியை கன்வின்ஸ் பண்ணி எப்படி இந்தியாவுக்கு வர வச்சாங்க, அண்ட் தென் அவர் எப்படி மிஸ் பண்ணி அவரை எப்படி தேடினாங்கன்ற அந்த சீன்ஸை கொஞ்சம் ரொம்ப டென்ஷனா கொண்டு போயிருந்தா நல்லா இருக்கும்.